வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கேன்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம 3 பிரிவா பிரிக்கலாம். ஏன்னா அந்த டோசேஜஸ் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது வேரி ஆகும். ஸோ காமனா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கான்ட்ராசெப்ஷன், தட் இஸ் அது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுலயும் கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். ஸோ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி குழந்தை ரொம்ப நாளா நார்மலா கன்சீவ் ஆகாதவங்க கைனகாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுவாங்க இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெனோபாஸ், தட் இஸ் மாதவிடாய் நின்ற பிறகு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சில விமன் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஸோ இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இதுவா கான்ட்ராசெப்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்றது. தட் இஸ் ஒரு பீரியட்ஸ் ரெகுலாரிட்டிக்கோ இல்லாட்டி ஒரு கன்செப்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற பில்ஸ் தான் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். அது பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்ல ரெகுலரா கிடைக்கும். இதுல 2 விதமான பில்ஸ் இருக்கு. ஒன்னு கம்பைன் பில்ஸ், தட் இஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் கம்பைன். இன்னொன்னு ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ். ஸோ யூஸ்வலா இந்த கம்பைன் பில்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த கம்பைன் பில்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலா ஒரு 21 days 28 days கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுவாங்க. திரும்ப அந்த சைக்கிள் அந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒரு 6 months 8 months எவ்வளோ நாள் உங்களுக்கு பிரெக்னன்சி வேணுமோ அந்த அளவுக்கு உங்க டாக்டர் அதை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ல இருக்கிற ஹார்மோனல் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி இன் மைக்ரோ டோசஸ். அதனால ஆஸ் சச் ஸ்டடீஸ்ல இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில் சாப்பிட்றதுனால ரிஸ்க் ஆஃப் கேன்சர் வரும்னு சொன்னா கண்டிப்பா வராது. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் அ ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில் வெரி சேஃப்லி. ஸோ எப்போ அது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், தட் இஸ் இப்போ குழந்தை நார்மல் இதில் அவங்கனால கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கும் போது we go for infertility treatments. அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்ல கம்பைன் பில்ஸ் கொடுப்பாங்க, சில ஈஸ்ட்ரோஜன் ஓன்லி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் லைக் 3 years 4 years. ஏன்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு அட்டம்ப்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் எடுக்கும் போது யூ வில் பி யூசிங் அ லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது தான் இந்த கேன்சரோட ரிஸ்க் கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லி சில ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மெயினா பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் சார்ந்த பிரஸ்ட் கேன்சர்ஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் யூஸ் பண்ணும் போது கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இட் ஹஸ் a protective effect on few cancers like endometrial cancers. அப்புறம் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, இதே தான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு பேஷண்ட் ஒரு விமன் ஆஃப்டர் மெனோபாஸ் அவங்களால சம்டைம்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் இல்லாதனால ஃபீல் வெரி இரிட்டேட்டட் ஆர் தே வில் ஃபீல் அவங்களோட ரொட்டீன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அவங்க சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, எங்களுக்கு இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது இப்போ இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months 6 months போடுறீங்க அப்படின்னா எல்லாம் பெருசா ஒரு எஃபெக்ட் இருக்காது. எஃபெக்ட் இன் த சென்ஸ் அது இட் வில் நாட் சேஞ்ச் டு a relative risk of cancer. What I mean is இந்த ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஓவர் a period of years ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீங்க கண்டினியூஸா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் it has a minimal risk for cancer, especially breast and ovarian cancers. So இதுதான் ஹார்மோன்ஸுக்கும் கேன்சருக்கும் இருக்க சம்பந்தம். So the take home message என்னன்னு பார்த்தீங்கன்னா oral contraceptive pills யூஸ் பண்ணலாம். அதுல இருக்கிற ஹார்மோனல் லெவல்ஸ் is very very micro levels which will never cause cancer. இதே இது நம்ம இன்ஃபர்டிலிட்டிக்கோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கோ யூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் கொஞ்ச நாள் லைக் ஒரு 6 months 1 year நம்ம யூஸ் பண்ணும் போது பெருசா ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. பட் அடிக்கடி லைக் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் மோர் தென் 2 to 3 years கண்டினியூஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி போட்டாதான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபார் பிரஸ்ட் அண்ட் ஒவேரியன் கேன்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சில ஸ்டடிஸ் சொல்லுது. அதே சமயம் இட் ஹேஸ் அ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் ஆன் ஃபியூ கேன்சர்ஸ் லைக் எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ். நன்றி, வணக்கம்.
you.